வாழ்வியலை வாழ்ந்து முடித்தவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த பூமியில் நீண்ட ஒரு சொந்தம் உண்டு, அது தாய்மை உள்ளத்தோடு அணுகுவதுதான் அம்மணி வீடினுடைய என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை விட நாம் கீழான நிலைக்கு நாம் செல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. மாடே நின்றே வாழை கோழி சிலம்ப சிலம்பம் பொருகெங்கும் ஏழியம்ப எம்பும் வெண் சங்கெங்கும் கேளி பரஞ்சோதி கேளி பரந்தருணை கேளி விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ பாதாளம் ஏழினும் கீழ் சற்கழிவு பாதமலே போதா துணை முடியும் எல்லாம் பொருள் முடிவே தேதை ஒரு திருமேனி ஒன்றல்லன் வேதங்கள் விண்ணோரும் மன்னம் துதித்தாலும்
கோயில் குலத்தந்த கோயில் விநாயகர் ஏறவனை பாடும் மொய்யாத்தடம் பொய்கை புக்கு மோகேரென்ன கையால் குடைந்து குடைந்துண்டே பாடி ஐயா மணியடியோ வாழ்ந்தோம் செய்யாரன் நீராடி செல்வா திரும்பரங்கு மடந்தை ஐயா அருளும் விளையாட்டில் உயர்கள் உயிரும் வகையெல்லாம் காத்த பிறவி துயர்கடனமார்காடும் தீர்த்தங்கள் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் யுவானோம் புகழையும் எல்லோமும் காத்தும் படைத்தோம் கரத்தும் விளையாடி பைங்குகளை கார்மலரால் செங்கமத்தார் தங்கமலம் கழுவார் வந்து சாதலினார் எங்கள் பிராட்டியும் எங்கோளும் போற்றி செய்த காரா குழையாடு பைப்பூன் கழனாடு கூரை குழலாடு வண்டி குழாமாடு தீத குழலாடி சித்தம்பலம்பாடி தீத குழலாடி சித்தம்பலம்பாடி வேத பொருள்பாடி பொருளமா பாடி ஊருகாயும் பெருமான் இகழ்வாயோவார் சித்தம் கழிகூற நீரொருகாயோவார் எழுந்தாரை கண்படிக்க உன்னி கடலை சுருக்கிய என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையிட்டிடைய நின்னை பொழிந்து எம்மாட்டி திருவடிவே பொன்னம் திறம்பு திறந்து திருப்பூவம் ஆனா அப்படி கொஞ்சம் நாங்களோட சேர்ந்து எல்லாரும் அப்படியே
அப்படியே பாருங்க. ரெடி ரெடி அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகேடா ரெடி அப்படியே பாருங்க பாருங்க. அதுபழ சுவையென அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு முந்திய முதலே புவனியில் போய்விடவாமையில் நாம் போகின்றோம் இவனிய கொள்கின்ற மாறென்று நோக்கி திருப்பெருந்துறையுரை வாயிலுமானா பள்ளி எழுத்தருளாலே போராதில் கண்மடவே பொன்னு சொல்லடாமோ பொன்னு சொல்லடாமோ முந்தங்கிலங்கு நயனந்தன் முவாத பதங்கு தேவர்களும் தவநாதன் மஞ்சுதோய் மாடமணி கஞ்சுளார் தன்னோடோ கூடி திருவாசகம் விண்ணப்பம் தொடர்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடியேன் இருவருக்கும் பணி இருக்கின்ற காரணத்தினால் உங்களிடமிருந்து எங்களுடைய விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறோம். அடியார்கள் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பேர்னா அவங்க அதில் முக்கியமாக திரு முருகேசன் ஆசிரியர் பெருமைக்கெல்லாம் சொல்ல. முருகேசன் ஆசிரியர்னா பட்டி தூத்து எல்லா இடத்துலையும் பிரபலமாகிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். எங்கள் அம்மணி வீடு சார்பாக முருகேசன் ஐயா அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு எங்களுடைய துணைத் தலைவர் திரு ராமஜி அவர்கள் இந்த பொன்னாடையை போட்டு மகிழ்ப்பார். திரு மணிகண்டன் அவர்கள், திரு PRO திரு கண்டவணி அவர்கள் இந்த பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக எங்கள் மண்ணின் மைந்தி, அதாவது மைந்தன் சொல்றத மைந்தி பூக்குடியிலிருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரியாக, அன்பான சகோதரியாக, வாசமிகு சகோதரியாக, பெருமைக்கெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே காந்தியோடைய தம்பியாக அம்மணி வீட்டின் சார்பாக இந்த பொன்னாடையை நான் போடுறேன். அடுத்து இந்திரா சின்னப்பா அவர்களுக்கு அறிவார்கள்.
பழனியப்பன் தெய்வானை பார்த்திபன் அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். எங்களுடைய பாசத்துக்குரிய சகோதரர் அம்மனியின் அரங்காவலர் திரு கமராஜன் அவர்கள், தமிழ்ச்செல்வன். அடுத்து எங்களுடைய சேமிப்பு திட்ட பொறுப்பாளர் அருமை மாப்பிள்ளை திரு கேனப்பன் அவர்கள். அதுக்கு துணை செயலாளர் சென்னையிலிருந்து வந்திருக்கும் ராஜேஷ். பிரபாவரி சுரேஷ் அவர்களுக்கு திரு அன்பு செயலாளர் திரு கம்பராஜன் அவர்கள். அதாவது இங்கே பார்க்கும்போது அம்மனி வீட்டுக்கு எல்லாம் வயசானவங்க சொல்ல அம்மனியுடைய வாரிசு இருக்குங்களா, உண்மையிலே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. மேடையே நல்லா அலங்கரிக்கிறீங்க. என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பொன்னமராவதி அருள்மிகு ஆவடையனாகியம்பாள் சமேத ராஜராஜ சோழீஸ்வரர் என்னுடைய தாய் சங்கம் லைன்ஸை அன்புடன் அம்மனி வர இருக்கிறது. திரு கருப்பையா உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திரு சண்முகம் அவர்கள் கொண்டாடி பார்த்தார்கள். திருமதி உமா கொண்டாடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்களுக்கு தேனப்பண்ணவர்கள் கொண்டாடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சசி ஜோதிமணி அவர்களுக்கு திரு ராஜேஷ் அவர்கள் கொண்டாடி போட்டி கௌரவிப்பார்கள். கமலா அவர்களுக்கு திரு ராஜேஷ் அவர்கள். பார்த்திபன் மேடைக்கு வாங்க. பிரியா அவர்களுக்கு திரு பார்த்திபன் அவர்கள் கொண்டாடி போட்டு கௌரவிப்பார்கள். என்னுடைய அருமை அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள். இந்த நேரத்தில் நான் அவர் நினைச்சு பார்க்குறேன், இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நடந்துருக்குன்னா எங்கள் அண்ணன் எனக்கு முன்னோடி. திருமதி விமலா அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய ஆதிகால தலங்காலங்களில் எங்களுடைய சங்கத்தின் தலைவி மாத சங்க தலைவி அவர்கள் கொண்டாடி போட்டு கௌரவிப்பார்கள். திரு விமலா அவர்களுக்கு திரு போனா அவர்கள் கொண்டாடி போட்டு கௌரவிப்பார்கள். விமலா அண்ணாமலை அவர்களுக்கு அம்மனி வீட்டு சார்பாக எல்லாமே ஜோராக கைத்தட்டேன். ஏன்னா வந்து இந்த குரூப் வந்து நம்மளாம் பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களுக்கு முன்மாதிரி பூக்குடுவி பாசத்துக்கு ஆட்சி அவர்களுக்கு எங்கள் விதி அதை நானே கொண்டாடி கொடுத்தேன். எங்கள் அம்மனி வீட்டு பொருளாளர் மாமா அவர்கள் கொண்டாடி போட்டுவார்கள். அம்மனி வீடு அம்மனி இல்லம் என்ற ஒரு சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி அதை இந்த சிறப்பு விழாக்களில் மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை திருவாசக குழுவும் பொன்னமராவதி அருள்மிகு அவலநாயகி சோழீஸ்வரர் திருக்கோயில் உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த அம்மனி இல்லம் என்ற ஒரு அமைப்பை பாரம்பரியமிக அமைப்பை ஏற்படுத்தி எல்லோரும் மிக ஈடுபாட்டுடன் இந்த சிறப்பு விழா நடந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து அம்மனி வீடு நெகிழ்ச்சி இல்லம். அதாவது எங்களில் அம்மனி வீடுனா ஒரு சந்தோஷமா போவோம். அங்கே எந்த செஞ்சாலும் ஒரு பிரியமாக உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. நம்ம வீட்டில் எவ்வளவுதான் இருந்தாலும் அம்மனி வீடு மாமானா ஒரு இன்ட்ரெஸ்ட். நாங்கள் இங்கே ஒரு அரங்காவலர். இதை பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறோம். அதுக்கு நல்லா எல்லாரும் உறுதுணையாக இருந்து நம்ம நகரத்தார் பெருமக்கள்லாம் எல்லாரும் உறுதுணையாக இருந்தால் இது பெரிய லெவலில் நல்லா இருக்கும். எல்லாரும் முன் வந்து நிற்கணும். உங்களால் தேனிமலையான் முருகன் நல்லால் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அடுத்த தவணை வரலாம் பெரிய லெவலில் இருக்கணும். ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும்.
வாங்க. அம்மணி இல்லம் இந்த பகுதிக்கு, அம்மணி வீடு இந்த இல்லத்திற்கு புதிது. காலங்காலமான உள்ள ஒரு நல்ல தகவலை, நல்ல வாழ்வியலை, வாழ்ந்து முடித்தவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த பூமியில் நீண்ட ஒரு சொந்தம் உண்டு, அது தாய்மை உள்ளத்தோடு அணுகுவதுதான் அம்மணி வீடினுடைய தோற்றத்தின் அடிப்படை சிந்தனை, வளம், வாழ்க்கை முறை என்ற நிலையில் இந்த வீட்டினில் அத்தனை நலங்களையும் வளங்களையும் தங்குவோர் பெறுவதற்கு இதனை உருவாக்கியவர்கள் எண்ணம் போல பெரியவர்களுடைய சிந்தனையும் வாழ்த்துகளும் சேர்ந்து இன்று வருகின்ற சன்னிதானத்தினுடைய வாழ்த்தும் இணைந்து இதை மேன்மைப்படுத்தட்டும். இறையர்களும் குருவர்களும் நல்ல நிலையிலும் மேன்மையையும் தரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர் சுப்பிரமணியம் தமிழ்ச்செல்வி தம்பதியரின் இனிய முயற்சியில் இன்று ஆரம்பமாகும் இந்த அம்மணி வீடு மகிழ்ச்சி இல்லத்தின் பிறப்பு விழாவில் பங்கேற்பதில் பெருமை கொள்கின்றோம். நானும் நண்பர் சுப்பிரமணியம் அவர்களும் பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றோம். ஓய்வு பெற்ற பின்பும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள் விரும்பி அவருடைய ஊரில் கல்லம்பட்டியில் பெரிய சிவன் கோயிலை புதுப்பித்து குடமுழுக்கு விழா நடத்தினார்கள். அதன்பின் இந்த அம்மணி வீடு மகிழ்ச்சி இல்லம் பிறப்பு விழா அழைப்புதல் பார்த்தவுடனே அவருக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். நான் அவசியம் வந்து கலந்து கொள்கிறேன். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய நண்பர்களை ஊக்குவிப்பது எங்களுடைய கடமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி கொடுக்கலாம். சரி, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது எனக்கு தெரிய எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோமில் சேர்க்கணும்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விரும்பினாங்க. அந்த நேரத்தில் இது எங்கேயுமே இந்த ஹோம் கிடைக்கல. அப்புறம் நம்ம சிவகங்கை பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு ஹோம் இருந்துச்சு. அங்கே மாதம் மாதம் பணத்தை கட்டி அவங்க சௌகரியமாக கடைசி காலம் வரைக்கும் அங்கே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோம் நம்ம பொன்னமராயை சுற்றி இல்லைங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் என் மனதுக்குள்ள இருந்துச்சு. அதை வந்து கல்லம்பட்டியை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் தமிழ்ச்செல்வி தம்பதியர் கம்பராஜன் அவர்களுடைய சீரிய தலைமையில் இதை எடுத்து கட்டி இதை உருவாக்கியிருக்காக. இது பொன்னமராதிக்கு பெருமை, சுற்று வட்டார மக்களுக்கும் பெருமை. இது வந்து சிறிய அளவில் தொடங்கப்பட்டது, ஒரு பெரிய ஹோமாக வளர பொன்னமராதி சங்கத்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னமராதி வர்த்தக கழகத்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இன்னைக்கு பொது வேலையெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு 25 லட்ச ரூபா செலவில் ஒரு 141 கேமரா போட்டிருக்கோம். அது இன்னைக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து பல குற்றச்சம்பவங்கள் நடக்காம தவிர்த்துக்கிட்டு இருக்கு. அதை போல இந்த முகாம் இந்த இல்லம் வந்து இன்னும் பெரிய லெவலில் வந்து நிறைய மக்களுக்கு பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கம்பர் வந்தார், இங்கேயே ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னார். ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும். இதற்கு பொன்னமராதி அறிவுரார் சங்கம் அதுக்கு பக்கபலமாக இருந்து நிறைய பொருளுதவி
எல்லா செயல்கள் மனித உழைப்பு எல்லாத்தையும் செஞ்சு இந்த ஹோம் வந்து மேலும் பல பேருக்கு பயன்பெறுமாறு பல்லாண்டு அனைத்து செயல்களும் வெற்றி பெற வேண்டும் என்று பொன்னமராவதி வர்த்தக கழகத்தின் சார்பாக தலைவர் செயலர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக வேண்டி இறைவனை வேண்டி தேனிமலை முருகன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. இந்த அம்மணி இல்லமானது நமது திரு கம்பராஜன் அவர்களும் திரு நாவன சுப்பிரமணியன் நாய்தான் அவர்களும் இணைந்து வெகு சிறப்பாக இந்த அம்மணி இல்லத்தை திறந்துள்ளார்கள். இது அனைவருக்கும் ஒரு முதியோர்கள் இங்கே வந்து தங்கி அவர்களை ஒட்டி உள்ள வயதுள்ள அனைவரும் இங்கே இருந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு இந்த இல்லம் வெகு சிறப்பாக அமையும் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது பஸ்ஸிலிருந்து இறங்கி ரோட்டின் மேலே இருப்பதால் மிகவும் அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும். இந்த அம்மணி இல்லம் நன்கு விரிவடைந்து அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என அருவியூர் வடக்கோள நகரத்தார் சங்க பொதுநலச் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேசமுடைய அடியவர்கள் நின்ற நிலாவுக என்று கொண்டு தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்டி மஞ்சம் கோயில் படி வாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே அல்லெடுத்தார எனும் அறியும் திருமுண்டம் துதைந்திலங்க ஜோத்தம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் மலர் பாதங்காட்டி நாளில் தடைப்பட்ட நம்மையின்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்றுண்ணம் இடித்துணமே வையகம் எல்லாம் உரளதாக மாமெரு என்னும் உலக்கை நாட்டி மேயனும் மஞ்சள் இறையாட்டி மேதகு தென்னன் பெருந்துரையா செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை மழங்கை நல்லே பாடி வாய் தருங்கன் நகை பண்ணமர் மென்மொழியே என்னுடையாரமுதெங்கலப்பன் எம்பெருமானிவமான் மகற்கு மகன் தடப்பன் தமையன் மையன் தரும் மாலையட
அருமை. நல்லா बैटरी वीडियो कैमरा बैटरी நாங்கள் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஈஸ்வரா கலாட்டம் நான் கொஞ்சம் ஃபோனை மட்டும் உள்ள விடாதுங்கண்ணா, கொஞ்சம் ஒரு நிமிஷம்.
ஸ்லேவ் ஆன்ல இருந்தால் ப்ரோ ஆஃப் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. ஸ்லேவ் ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு ஸ்லேவ் ஆன்ல ஸ்லேவ் பண்ணி இல்லை டெஸ்ட் பண்ணு அடிக்கலாம். ஸ்லேவ் ஆன்ல இருக்குங்களா? அப்படியே வாங்கி கையில் வாங்கி கையில் வாங்கி அப்படியே கையில் வாங்கி அப்படியே கையில் வாங்கி அப்படியே வாங்கி ஓகே கையில் வாங்கிக்கோங்க இப்படி கையில் வாங்கி அதே
ஒரு படம் எடுக்க கையில் வாங்கி சாமி வாங்கி இதுன்னு சொல்லணுமா? உங்களை பார்க்கறத விட வேற என்ன வேலை? அதான் வேலை. ஒரு கீழே இருக்கணும். திருப்பி ஆனந்தம் பரமானந்தம். அழகாக முன்வைத்து வந்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்யும்போது நேரம் சீக்கிரம் செய்து முடிக்கலாம். நிர்வாகிகள், வள்ளுவராவதி மாதர் சங்கம் நிர்வாகிகள், திருவாசக குழு தலைவர் மற்றும் நிர்வாகிகள், வள்ளுவராவதி லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ராயல் கிளப், சைன் லைன்ஸ் கிளப், டெம்பிள் சிட்டி, பொன்னியூர் லைன்ஸ் கிளப் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இந்த அம்மணி வீடு நிகழ்ச்சியெல்லாம் கட்டிட நமது உறவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் இந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற கனவு சுமார் 27 வருடங்களாக நிலைத்த கனவாகும். அது இன்று நனவாகிறது என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அப்பச்சி கள்ளம்பட்டி நாராயணன் செட்டியார் அவர்கள், தாயார் ராஜாமணி ஆட்சி அவர்கள், ராஜமாணிக்க ஆட்சி அவர்கள் நினைவாக இந்த இல்லம் ஏற்படுத்தி பணிகள் நிறைவேற்றி இன்று திறப்பு விழா கொண்டாடுகிறோம். இதற்கு பூரண ஒத்துழைப்பும் கொடுத்துள்ள எல்லா வேலைகளும் அவர்கள் வீட்டு வேலைகள் கருதி ஈடுபட்ட அனைத்து, குறிப்பாக ஐத்தான் கம்பராஜன், ஐத்தான் ராம வடிவேல் மற்றும் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமகிழ்வுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிழ்ச்சியில் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்து நன்கொடைகள் வழங்கியுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இல்லம் அமைய இடம் கொடுத்து உதவிய நமது பொதுநல சங்கத்திற்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கட்டியுள்ளது 4 அறைகள் மட்டுமே, கட்டம் 1. அடுத்ததாக இன்னும் பிளாக் பி, பிளாக் சி என்று 4 அறைகளாக கட்ட எண்ணியுள்ளோம். அதற்கான அரங்காவலர்களையும் நன்கொடையாளர்களையும் வரவேற்கின்றோம். நமது பொன்னமராவதி சங்கம், கல்வி வளர்ச்சி கழகம், பொதுநல சங்கம் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதற்கான நிதியுதவியை வழங்கினால் அடுத்த சுமார் 6 மாத காலத்தில் மற்ற அறைகளையும் பூர்த்தியாகி அதை பல முதியோர்களையும் இந்த அம்மணி வீட்டில் இணைத்து மேலும் பலருக்கு உதவி செய்யலாம் என்று கருதுகிறோம். எனவே அதற்கான விண்ணப்பத்தை இந்த சபையில் அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த இல்லம் மென்மேலும் சிறப்பாக
மகிழ்ச்சியுடன் இருக்க உங்கள் அனைவரையும் இறையர்களையும் வேண்டுகின்றேன். இதன் சிறப்பம்சம் நமது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே அவரவர்கள் வீட்டுத் தேவைகளையும் விசேஷ நிகழ்ச்சிகளையும் இந்த வளாகத்தில் ஏற்படுத்திக் கொள்ள அனுமதிக்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வையம், வாழ்க வாழ்வடம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அம்மணி வீடு திறப்பு விழாவுக்கு திறப்பு விழா தேதி வைத்த அன்றே நாங்கள் தர்மபுரம் ஆதீனம் அவர்களை அழைப்பது என்று முடிவு செய்யப்பட்டு மகேஸ்வரத்தை அவர்களும் தம்பி வடிவேல் அவர்களும் குருமகா சன்னிதானம் அவர்களை அணுகி கேட்டபொழுது மனமுவந்து அவர்கள் வந்து திறந்து வைப்பதாக ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு இங்கு வருகின்றுள்ள இளைய குருமகா சன்னிதானம் அவர்களை அம்மணி வீடு சார்பாக வருக வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கு தலைமையாக வந்திருக்கின்ற நிறுவன தலைவர் என் சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என்றும் முன்னிலை வைத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகின்ற ஆனாவனான பொதுநல சங்கத்தின் தலைவர் திரு ஏபி சேதுராமன் அவர்களையும் கல்வி வளர்ச்சி கழகத்தின் தலைவர் செயலாளர் ராமநாதன் அவர்களையும் பொன்னமராவதி அறிவூர் வழக்குழு நகரத்தின் தலைவர் அம்மணி வீட்டு அரங்காவலர் CL ராமஜெயம் அவர்களையும் கல்வி வளர்ச்சி கழகத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரி சந்திரகலா அவர்களையும் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் SKS பழனியப்பன் அவர்களையும் ரோட்டரி சங்கத்தினுடைய செயலாளர் முத்துக்குமார் அவர்களையும் வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் அப்துல்லா அவர்களையும் பொன்னமராதி லயன்ஸ் சங்கத்தின் தலைவர் பெரியசாமி அண்ணன் அவர்களையும் சிட்டி சங்கத்தின் தலைவர் மகாலிங்கம் அவர்களையும் ராயல் சங்கத்தின் தலைவர் முத்தையா அவர்களையும் கொப்பனாவட்டி சயின்ஸ் சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ராமநாதன் அவர்களையும் சயின்ஸ் சங்கத்தின் தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களையும் லயன்ஸ் உமன் சங்கத்தின் தலைவர் கற்பா முருகேசன் அவர்களையும் லயன்ஸ் சங்கம் கொன்னையூர் சங்கத்தின் தலைவர் நத்தர் ஒளி அவர்களையும் ஏனைய அறிவுர் வழக்க நடத்தார் இளைஞர் படை தலைவர் செயலாளர் பொருளாளர் அம்மணி வீட்டு அரங்காவலர்கள் அறிவுர் வழக்காளர் நடத்தார் பெருமக்கள் மற்ற ஊர்களிலிருந்து வருகின்ற நகரத்தார் பெருமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் இங்கு நேற்று காலை முதல் இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம் சமையல்காரர் உள்ளிட்ட அத்தனை எலக்ட்ரானிக் சர்வீஸ் ஊழியர்கள் போட்டோ கலைஞர்கள் டிரைவர்கள் அனைவரையும் நமது அம்மணி வீடு சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அம்மணி வீடு நோக்கமும் ஆக்கமும் ஒரு சில வரிகளை உங்கள் முன் வைப்பதில் என் கடமை என்று கருதி இந்த அம்மணி வீடானது ஒரு சிறிய விதை எப்படி பெரிய மரமாகுமோ அதுபோல் ஒரு 2.5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன விசேஷத்தில் சந்தித்து பேசும் பொழுது அத்தான் அவர்களுக்கு உதித்து இதை செய்யலாம் என்று திரு கண்ணன் மாப்பிள்ளை அவர்கள் ஒரு விதை போட்ட விதை இது. அதை தொடர்ந்து அவர் இந்த இடம் இருப்பதை தெரிவித்த பொழுது அன்றைய பொதுநல சங்கத்தின் தலைவர் அந்த அண்ணன் MS முருகப்பன் சாமிநாதன் மாமா குடிமுட்டி அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்து செயற்குழுவில் எங்களுக்கு 30 வருட காலத்திற்கு இதை லீஸுக்கு கொடுத்தார்கள், மிக குறைந்த வாடகையில். அதற்கு அந்த நல்ல உள்ளங்களுக்கும் அறிவுரை நடத்தார் பொதுநல சங்கத்திற்கும் நன்றியை காணிக்க கொடுக்கிறோம். வளர்ந்த விதம் அப்படி அந்த அரங்காவலர்கள் சேர்க்கலாம் என்று 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவர்களுக்கு அரங்காவலர் பொறுப்பு வழங்கப்படும் என்று அறிவித்த பொழுது சுந்தரமூர்த்தி அவர்கள் மேடைக்கு சொன்ன பொழுது உடனடியாக, அதாவது என்றும் 16 என்று சொல்லுவோமே அதுபோல் ஒரே நாளிலே 16 அரங்காவலர்களை தந்தது இந்த நகரத்தார் மக்கள். ஒரே நாளிலே சென்னையில் இருந்து கொண்டு நாங்கள் பேசும் பொழுது ஒரே நாளிலே
ராமஜெயம், அந்தமாணி மாப்பிள்ளை, பார்த்திபன், முக்கியமாக பார்த்திபன் திருச்சி மாவட்டம் தான் முதல்ல அறிவித்தார். அதே மாதிரி ஒரு 16 பேர், செந்தில் குரு, வடிவேலு, இந்த மாதிரி ஒரு 16 பேர் உடனடியாக சேர்ந்தார்கள். அதை வைத்து சிறிய ஒரு சின்ன எப்படி சொல்ல, ஒரு சின்ன இடமா ஒரு கார்பெண்ட்ரி ஒரு 20 பேர் தகுந்த மாதிரி ஒரு ஹால் போட்டு அதில் அடைக்கலாம் கேட்ப அத்தை எனக்கு ஒத்துக்கல. நல்ல சிறப்பாக முதியோர்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் அந்த இடத்துக்கு பேர் மகிழ்ச்சியிலிருந்து வாங்கிட்டார். அம்மனியோடு மகிழ்ச்சியிலம் என்றே வைக்கப்பட்டது. அப்படி எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவர்கள் நினைப்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு லேட்டானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் கொஞ்சம் ஒரு வருட காலம் என்னுடைய அரங்காவலர் பணி சேர்ப்பதில் கொஞ்சம் சிரமங்களும் தொழில்களும் இருந்தது உண்மை. அதை தொடர்ந்து என்னுடைய தந்தை 94 வயதிலே சென்று இருந்த காலத்திலே அவரை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையிலே ஒரு 6 மாத காலம் அது தாமதமானது. அதற்கு பிறகு சித்திரை 3 என்ற தேதி வைக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு 3 மாதத்திற்குள் இந்த நிகழ்ச்சி விறுவிறென்று ஆரம்பித்து இன்று கிட்டத்தட்ட 29 அரங்காவலர்களை இந்த 3 மாதத்திற்குள் சேர்த்து 29 பேர் அதற்கு உறுதுணையாக இந்த அரங்காவலர்கள். 5 லட்சம் வீதம் 4 பேர், அதாவது அத்தானுடைய அண்ணன் தம்பி அவங்க பொது குடும்பத்திலேருந்து ஒன்று, அவங்க குடும்பத்திலேருந்து ஒன்று, அவங்க பிள்ளைங்க குடும்பத்திலேருந்து ஒன்று, அவங்க தம்பி குடும்பத்திலேருந்து தேன்மொழி அக்கா ஒன்று. 4 பிளாக்குக்கு 4 பேர் 5-5 லட்சம் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கப்பட்டது அசால்ட்டாக ஒரு 4 லட்சத்தை அடிச்சு விட்டார் அங்கே உட்காந்துட்டு. மற்றவெல்லாம் சேர்ந்து ஒரு 4 லட்சம் கட்டி விட்டான். அப்படி கொடுத்ததன் விளைவு இந்த 3 மாதத்துக்குள் கடையடை என்று இந்த வேலை நிறைவேறி இன்று எப்படி பிரபஞ்சம் நினைத்ததோ அதே போல் குருமான சன்னியாமர்கள் கையால் இது திறப்பு விழா நடைபெறும் என்று அன்று எழுதியிருந்தது. அதனால் தான் இந்த தாமதம் என்று நாங்கள் நினைத்து கொண்டு பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளோம். இதை பொறுத்தவரை அமணி இல்லம் என்பது முதியோர்கள் இல்லம் என்று நினைக்காதீர்கள். இது முதியோர்களை பேணும் இல்லம். இங்கு வந்து முதியோர்களை கொண்டு வந்து விட்டு போவது உங்கள் கடமையாக நாங்கள் நினைக்கவில்லை. எப்படி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இங்கே கோலாட்டம் அடித்து மகிழ்ச்சியாக இருக்க பார்த்தீங்களோ அந்த மாதிரி மாதம் இங்கு ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். மாதம் இங்கு திருமுறை பாராயணம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். திருவாதிரை, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் அனைத்து விழாக்களும் இங்கே கொண்டாடப்படுவதாக ஒரு திட்டம் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய குழந்தைகளுடன் வந்து இது ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல், விளையாடுவதற்கான பயிற்சி, செஸ் விளையாட்டு, ஆத்திச்சூடி, இந்த மாதிரி அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு ஒரு கலாச்சார மையமாக இதை உருவாக்க நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த அம்மணி வீடு செயல்பட இருக்கிறது. எங்களுடைய முக்கிய நோக்கமே முதியோர் மகிழ்ச்சியாக இறைநிலை அடைய வேண்டும், சுதந்திரமாக அவர்கள் வாழ வேண்டும். எப்பொழுதுமே குடும்பத்திலே முதியோர் ஆக ஆக அவர்களுக்கு ஒரு பயம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை போக்கி அவர்களுக்கு நிறைவான வாழ்வு கொடுப்பதற்காக இந்த இல்லம் பாடுபட இருக்கிறது. இதுதான் முக்கிய நோக்கம். அதை செய்வதற்காக நாங்கள் இந்த முயற்சியினை மேற்கொண்டுள்ளோம். எண்ணிய பிறந்திருக்கும் சித்திரை கொடுக்கும் நல்வாய்ப்பு, உயரப்பறக்கும் சிறகுகள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒற்றை விரலில் வைத்துள்ளோம். அதை உணர்ந்து செயல்படுது. உலகில் மிக உயர்ந்த சொல் செயல் செயல் செயல். அனைத்து அரங்காவலர்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும், அம்மணிகளையும், அம்மணிகளை பெற்ற பேரன்களையும், பேத்திகளையும், மகன்களையும், மகள்களை, மருமகன்கள்
காலை வேளையை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது அமணி இல்ல சிறப்பு விழாவில் திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற குருமகா சன்னிதானம் தர்மபுரம் குருமகா சன்னிதானம் அவர்களே, இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாரம்பரியம் அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐத்தான் சுப்பிரமணியன் அவர்களே, இந்த வெகு சிறப்பான கட்டிடத்தை உருவாக்கி அறங்காவலர்களை எல்லாம் அரவணைத்து சேர்த்து நன்றாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது பேரன்பு மிக்க நண்பர் சோம கம்பராசன் அவர்களே, உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற ராம வடிவேல் அவர்களே, மற்றும் ஐத்தான் சுப்பிரமணியத்தான் சார்ந்த அனைத்து குடும்பத்தினர்களே, அறங்காவலர்களே, இத்தருணத்திலே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ஒரு அருமையான திட்டம் சென்ற நிர்வாகத்திடம் திரு MS முருகப்பண்ணன் அவர்களிடம் இவர்கள் இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி வெகு சீராக நடத்த இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். கூட நாங்களெல்லாம் இருந்து அதற்கு ஆதரவு திறம் நீட்டி இந்த சிறப்பானதொரு அமணி இல்லம் அமைவதற்கு உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுத்துள்ளோம். வருகின்ற காலங்களிலும் எங்களது நிர்வாகத்திலும் இந்த அமணி இல்லம் சிறப்போடும் நமது அருவியூர் வடக்குளவு நகர்த்தார்களைச் சேர்ந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெகு சிறப்பாக அமையும் என்றும், எதிரே உள்ள நமது இடம் கிட்டத்தட்ட சுமார் 40 ஏக்கர் இந்த அருவியூர் வடக்குளவு நகர்த்தார் சங்கத்திற்கு கட்டுப்பட்ட இடமாக உள்ளது. இவ்வளவு காலம் இதில் வெறும் ஒரு தோட்டமாக, அதாவது முந்திரி தோட்டம் இது போன்ற அமைப்பு இருந்தது. இப்போது நமது மூத்தவர்கள் பயன்பெறும் வகையிலே இந்த சிறப்பான முதியோர் இல்லம் அமைத்திருக்கிறார்கள். இது நெடுங்காலம் தொடர்ந்து நடைபெற்றிட நமது பொதுநலச் சங்கம் உறுதுணையோடு இருக்கும் என்று இந்த தருணத்திலே கூறி விடைபெறுகிறேன். தருமபுரம் ஆதிரம் மகா சன்னிதானம் அவர்களுக்கு நமது பொதுநலச் சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை கௌரவித்து போராடுகிறேன். நேரம் கருதி காலம் கருதி சாமியும் இது அடுத்து முக்கியமான பணி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்ததே பெரிய சிறப்பு. நடைபெறலாம் கோச்சுக்க கூடாது. நம்ம வர்த்தக சார்பாக திரு தலைவர் பள்ளியப்பணம் மட்டும் பேசுகிறாங்க. அப்புறம் SKS பழனியப்பன் அவர்கள் வர்த்தக சங்கத்தின் பொன்னமரா வர்த்தக சங்கத்தினுடைய நீண்ட நெடுநாளைய நீடித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர். மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா தர்மபுரி ஆதீனம் அவர்களையும் மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா சுப்பிரமணியன் அவர்களையும் என்னுடைய நீண்டநாள் நண்பர், அதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். அந்த மாதிரி நண்பர்கள் நிறைந்திருக்க இந்த சபையை முதலில் வணங்கி இந்த மாதிரி ஒரு இல்லம் நம்ம ஏரியாவில் இல்லை அப்படின்னு ரொம்ப காலமாக நான் ஏறிக்கிட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேண்டி உள்ள ஒருத்தர் கொண்டே சேர்க்க வேண்டி இருந்துச்சு. சிவகங்கை பக்கத்தில் பூங்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கொண்டே சேர்த்துருந்தா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது இப்போ 4 அறைகள் உள்ள இந்த இடமானது சொன்ன மாதிரி ABCDன்னு சொல்லி நிறைய பிளாக்குகள் உருவாக வேண்டும். முதியவர்கள் இங்கு நிம்மதியான முறையில் அமைதியான முறையிலும் மன மகிழ்ச்சியோடு காலத்தை கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி நிகழ்வுகளை நிறைய நடத்தி கொண்டிருக்கும் அரியூரார் வடக்குளவு நகரத்தார் சங்கத்தினுடைய பொதுநலச் சங்கத்தினுடைய தலைவர் சேதுராமன், பொன்னமராய் சங்கத்தினுடைய
தலைவர், இனிய நண்பர் ராமஜெயம் உள்ளிட்ட அனைவரையும், எங்களுடைய பொன்னமராதி வணிக பெருமக்கள், எங்களுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் இந்த இடத்திற்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஏன்னா இந்த இடம் வந்து தேனிமலை முருகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்போதுமே தேனிமலை, அதாவது முருகனுடைய இடத்துக்கு போனாலே உச்சத்துக்கு போயிடுவாங்க. எங்கள் அண்ணன் முத்தியாட்சி சுப்பிரமணிய அண்ணன் வந்து பக்கத்தில் ஒரு கம்மியான விலையில் ஒரு ஏசி திருமண மண்டபம் திறந்துட்டாங்க. இப்போ இது வந்திருக்கு. இன்னும் இந்த ஏரியா வந்து நிறைய இடங்களை சிறப்பு பெறப்போகுது என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னமராதி வர்த்தக சங்கத்தை மாதிரி பண்ணி சிறப்பாக ஆழமான கருத்துக்களை சுருக்கமாக நேரம் சொல்லி நன்றி பண்ணியிருந்தாங்க அவர்கள். பொன்னமராதி பொன்னமராதி சங்கத்திற்கு நன்றியையும் வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். இன்னொரு சிறப்பு, சாமிகிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் நீங்கள் துண்டு போட்டு வாசி வழங்கலாம்னு கேட்டேன். என்ன வேணாலும் செய்யலாங்க அப்படின்னாரு. அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த கோச்சிகம் எல்லாம் வரிசையாக வந்துங்க. பொதுநலச்சங்க தலைவர் திரு சேதுராமன் ஐயா அவர்கள் அப்படியே இருங்க. பொதுநலச்சங்க தலைவர் திரு ஏபி சேதுராமன் அவர்களுக்கு சாமி அவர்கள் கொண்டாடி கொடுத்துருக்காங்க. சாமிநாதன் ராமன் அவர்கள், திரு கணேசன் அவர்கள், திருமதி சந்திரகலா ராமன் அவர்கள், திரு PL ராமஜி அவர்கள், திரு முத்துகர்பன் செயலாளர்கள், திரு பொருளாளர் எம் சண்முகம் அவர்கள், நேரநிதி வேமசனை கோச்சுக்காங்க, திரு இலங்கை தலைவர் கணேசன் அவர்கள், குபேந்திரன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், இலங்கை மாத சங்க தலைவர் குணேஸ்வரன் அவர்கள், சுகரியா அவர்கள், திருவன் அவர்கள், ஞானேஸ்வரி சுப்பிரமணியம் அவர்கள் சீக்கிரமாக நடிக்குவாங்க. நமது வர்த்தக சங்க தலைவர் திரு பழனியப்பன் அவர்கள், திரு அருமை லைன் சங்க தலைவர் திரு பெரியசாமி அவர்கள், ரோட்டி சங்க செயலாளர் திரு முத்துக்குமார் அவர்கள், காயல் சங்க தலைவர் திரு முத்தையா அவர்கள், சயின்ஸ் சங்க தலைவர் திரு ராமநாதன் அவர்கள், சயின்ஸ் சங்க பொன்னமராதி சங்க தலைவர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், கற்பகம் ஜெயமுருகேசன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், நத்தர் ஒளி அவர்கள், வர்த்தக சங்க செயலாளர் மாசத்துக்குரிய முகமது அப்துல்லா அவர்களை அன்புடன் மேடை கருகின்றோம். முன்னாடி கற்றுக்கொள்ள அன்புடன் மேடை கருகின்றோம். அடுத்ததாக நமது அன்பு அலங்காவலர் திரு நானா சுப்பிரமணியம் அவர்கள், சம்பதி சேவனையும் வாங்க, குயிக்க வாங்க, கவச்சேரி சுப்பிரமணியன், திரு கம்பராஜன் அவர்கள், முதல்ல மேடையில் வாங்கிக்கிறேன் திரு சுப்பிரமணியன் தமிழ்ச்செடி அவர்கள், கம்பராஜன் உமா அவர்கள், ராமஜெயம் பத்மாவதி அவர்கள், மா சண்முகம் மோகன அன்பு அவர்கள், ராஜேஷ் அபிதா அவர்கள், கண்டவாணி புஷ்பா அவர்கள், ஜெயராமன் தேன்மொழி அவர்கள், பார்த்திபன் வளர்மதி அவர்கள், வாசுதேவன் அனுசியா அவர்கள், வைரவன் செட்டியார் சேதுமணி ஆட்சி அவர்கள் சார்பாக வாரிசுகள், கண்ணன் சண்முகொலி அவர்கள், பிரபாகரன் அனுசியா அவர்கள், மதுனிஷ் கண்ணா சிறிய அவர்கள், அதியம்மாள் லதா அவர்கள், சொக்கலிங்கம் செட்டியார் வாரிசுகள், அசோகன் செல்வராணி அவர்கள் வாரிசுகள், ராமநாதன் சந்திரகலா அவர்கள், குமார் சூரியகலா அவர்கள், சுதாஸ்ரீ நேசகுமார் அவர்கள், கவி கம்பராஜன் சந்திரசேகர் அவர்கள்,
சோனாராம் சிவசெஞ்சவர்கள் சார்பாக அலங்காரவருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அனைவரும் கரெக்டான காசு கொடுத்தீங்க, காசோட நல்ல மனது கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த இனிய நேரத்தில் இந்த ஒரு சிறப்பாக நடத்தி தர என்னுடைய மருமகன் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மனதார வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்பு சகோதரர் செயலாளருக்கு சாமி அவர்கள் அப்படி கேமரா பாருங்க அண்ணா, கேமரா பாருங்க அண்ணே, எல்லாரும் கேமரா பாருங்க அண்ணா, எல்லாம் கேமரா பாருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. பொதுநலச் சங்கத்தினுடைய செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பாரம்பரிய அம்மணி இல்ல மகிழ்ச்சியான திறப்பு விழாவுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேனிமலை குருவங்கள் சார்பாக இப்போது சுவாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அப்படி கேமரா பாருங்க. சரி, அடுத்தபடியாக நமது பொன்னமராவதி லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக திரு அன்னை தலைவர் பெரியசாமி அவர்கள் சுவாமிகளுக்கு கௌரவம் செய்கிறார்கள். கார்த்திக் அன்போ நம்ம கார்த்திகேயன் முத்தியாஜுவலர் அண்ணன் அவங்க கார்த்திக் அன்போ சார்பாக யாராவது வாங்க இருந்தால் இல்லாட்டி அவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அடுத்ததாக அனைவரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. சாமி ஆசிரியரை வழங்க இருக்கின்றார்கள். சரிங்க பாருங்க. அனைவரும் சற்று அமைதியாக அரங்கினுள் வந்து அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் என் ஆலவாயில் உரையும் என் ஆதியே. எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு எளிய மனம் மொழி மெய்களாலான பணிதல்களை திக்கு நோக்கி செலுத்தி கண்டறிட்டு மண்ணுற பணிந்து மகிழ்ந்து எழுகின்றேன். எம்மாறுயிராம் எழில் மாசிலாமணியை அம்மா பெருகற் கருதென்றே சும்மா இருந்தாரே பெற்றார் மற்றெவ்வுலகில் யாரே வருந்தாது பெற்றார் மணி என்று எங்கள் குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடி இணைகளுக்கு எளிய மனம் மொழி மெய்களாலான பணிகளை அவர்கள் இருக்கும் திசை நோக்கி மண்ணுற பணிந்து கண்டனிட்டு மகிழ்ந்து எழுகின்றேன். இந்த நாள் ஒரு இனிய நாள், பொன்னாள். நமது அருவியூர் வடக்கு வளவு நகரத்தார் அவர்கள் கூடி இந்த அம்மணி வீடு மகிழ்ச்சி இல்லம் என்கின்ற ஒரு அழகான ஒரு இல்லத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சியாகவும், நீங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஒருங்கே கூடி திருவாசக முற்றோதல், திருமுறை முற்றோதல் போன்ற அறப்பணிகளை சிவப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகளும் இங்கே நிகழ்ந்து குழுமி இருக்கின்றீர்கள். எளியன் இவர்கள் இந்த அம்மணி வீட்டை விரித்து சொல்லும் போது சிறிது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று விட்டேன். ஏனென்று கேட்டால், முதியோர் இல்லம் என்பது ஒரு சமுதாயத்தின் தோல்வி. அது வளர வேண்டும் என்று நாம் ஆதீனம் போன்ற நிலையிலிருந்து நாம் வாழ்த்த முடியாது. இந்த முதியோர் இல்லம் மக்களுடைய அற உணர்வுகளை தூண்டி எழுப்பும் வண்ணமாக அவர்கள் தங்கள் வாழ்வுகளை தங்கள் குழந்தையுடன் வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்றுதான் நாம் வாழ்த்த முடியும். இதை சொல்லும்போது, பெரியோர்கள் சொல்லும்போது, இது மேலும் மேலும் பெருகி வளர வேண்டும் என்று அவர்கள் கூறும்போது உள்ளுக்குள் நமக்கு துணுக்கென்று இருந்தது. கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அதிகரிக்க வேண்டுமா நாட்டில்? கைவிடப்பட்ட முதியோர்கள் அதிகரிக்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை தான் எளியனுக்கு தோன்றியது. நம் கடந்த கால வரலாற்றை நாம் யோசித்து பார்த்தால் அப்படி இல்லை. ராமாயணத்தில் தன் பெற்றோரை தோளில் தூக்கி சுமந்த அந்த வரலாற்று பாத்திரங்களை நாம் நினைத்து பார்க்கின்றோம். நம் ஆதீனத்தின் பரம்பரையில் குரு பரம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரை முறையில் அதற்கு ஒரு அடையாளமாக ஆலமரத்தை நாம் சொல்லுவோம். அந்த ஆலமரம் தாய்மரம் நடுவில் இருந்து அது விழுது விட்டவுடன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளும். அந்த விழுதுகள் அந்த மரத்தை தாங்கிக் கொள்ளும். ஒரு மரத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூடவா நமக்கு இல்லாமல் போய்விடும்? வள்ளுவன் சொல்லுவான், மனித பண்பு இல்லாத மக்களை மரம் போல்வர் என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை விட நாம் கீழான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று ஒரு சிந்தனை மேலோங்கி விட்டது நமக்கு. அதனால் சிறிது உணர்ச்சி வயப்பட்டு விட்டோம். பரம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பரனும் பறையுமாக இருந்து நம்மை ஆட்கொள்கின்றான் இறைவன் என்பதுதான் பொருள். அவனை நாம் உருவு எதுவென்றே தெரியாது. ஓருருவம் ஒரு நாமம் இல்லாதானுக்கே 1000 திருநாமங்கள் சொல்லி தள்ளே நம் கொட்டோமோ என்று நாம் பேசுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை அவன் வாழ்ந்த காலம் எதுவென்று தெரியாது, அவனுடைய உரு என்ன என்று தெரியாது, அவன் காலகாலன் அவனுக்கு எத்தனை வயது என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இன்று வரையும் நாம் அவனை போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவனுக்காக நாம் அவன் வசிப்பதற்காக இல்லங்களை கோயில்களை கட்டி அவனுக்கு விழாக்கள் எடுத்து நாம் ஒவ்வொருவரும் போய் சென்று வழிபட்டு நாம் வருகின்றோம். அப்படித்தானே நம் தமிழ் சமுதாயமும் கடந்த காலத்தில் இருந்தது. நம் பெரியோர்கள் அவர்கள் நகரத்தார்கள், நீங்கள் உங்களுக்கு தனியே விலக்கி சொல்ல தேவையில்லை. அங்கே சிலப்பதிகாரம் காட்டுகின்ற பூம்புகார் நகரத்து வாழ்க்கை என்பதும் அப்படித்தான்.
புதிதாக மனம் செய்த அந்த இளையர்களை தகுந்த விதத்தில் முதல் கொடுத்து அவர்களை தனியே குடித்தனம் வைத்து அவர்களை வாழச் செய்து அவர்கள் தொய்ந்து போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் ஒழிய பெற்றோர்கள் அவர்கள் பக்கத்தில் போகாமல் அவர்கள் வாழ்க்கையை அவர்களே பார்த்து அவர்களை இந்த வாழ்வியலில் ஒரு வெற்றியாளர்களாக உருவாக்கி கொண்டு பின்னர் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு சென்று அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழல் தான் கடந்த காலத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டு உங்களுடைய நாகரிகத்தில் இருந்து உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தது என்றால் நம் குழந்தைகளை ஒரு வள்ளுவன் கூற்றுப்படி ஒரு குழந்தையை நாம் வளர்க்கும் போது அவையத்துள் முந்தியிருப்ப செயல் என்பதுதான் நம் கடமை. குழந்தைகளின் பணி என்ன என்று கேட்டால், ஐயா பெரியவர் இப்போது இந்த இரு குழந்தைகளும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய போது குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் இயலாதவர் என்று அவர்களுடைய அந்த பாடலை மழை இன்பத்தை கேளாதவர்கள் தான் குழலையும் யாழையும் இனிது என்று சொல்லுவார்கள் என்று வள்ளுவன் சொல்கின்றான். அப்படி அந்த குழந்தைகளை அவையத்துள் முந்தி இருக்க செய்வதுதான் ஒரு பெற்றோரின் கடனாக இருக்க முடியும். அந்த குழந்தைகள் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த என்ன தவம் செய்தார்களோ என்று மற்றவர்கள் பேசுகின்ற ஒரு நிலையை தம் பெற்றோருக்கு தேடிக் கொடுப்பார்களே என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு சிறப்பாகும் என்றுதான் வள்ளுவன் பேசுகின்றான். ஆனால் நம் நெறிகள் எல்லாம் நம் அறங்கள் எல்லாம் காற்றில் பறந்துவிட்ட நிலையில் அறக்கல்வி கல்விகளில் கூட கைவிடப்பட்ட நிலையில் அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை நாம் கண்ணுக்கு நம் பெரியோர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்துவிடக்கூடாது என பயந்துதான் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இல்லங்களை அவர்கள் தோற்றுவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தை நாம் இங்கேயும் உருவாக்கி இந்த சமுதாயத்தில் இப்போது அப்படிப்பட்ட மன உணர்வில் இருக்கக்கூடிய முதியவர்களை நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு வேடந்தாங்கல் போல ஒரு இல்லம் உங்களுக்கு இருக்கின்றது என்ற ஒரு அறிவிப்பைத்தான் அந்த வயதான பறவைகளுக்கு நீங்கள் இதை காட்டுகின்றீர்கள் என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன். இதற்கு உங்களுக்குள் நீங்களே சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை எழுப்புவது குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று வள்ளுவன் பேசுவான். தான் பிறந்த குடியை தொய்ந்து விடாமல் காப்பாற்றுவேன் என்று ஒருவன் ஒரு அடியை முன்னெடுத்து வருவானே என்றால் அவனுக்கு இறைவன் தெய்வம் தொடை தட்டி கொண்டு நான் உனக்காக இருக்கின்றேன் என்று முன்னே வரும் என்று வள்ளுவன் காட்டியிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான். இந்த முதியோர் இல்ல கட்டிடத்தை நீங்கள் இந்த என்ன நோக்கத்திற்கு இதை ஆரம்பித்தீர்களோ அப்படி அல்லாமல் பிறகு சொன்னீர்களே அதை போல கல்வி நிறுவனங்களாகவும் மற்ற தனித்திறன்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வளர்ந்து இதனை மேலும் மேலும் பெருகச் செய்வீர்களாக என்று இறைவனை வேண்டி, ஏனென்றால் இப்படி கைவிடப்பட்ட முதியோர்கள் நம் சமுதாயத்தில் அதிகரிப்பது நம் சமுதாயத்திற்கு ஆரோக்கியம் அல்ல என்ற உணர்வினை உள்ளே நான் வைத்து இந்த இல்லங்கள் இன்னும் பெருக வேண்டும். அந்த முதியோர்களும் தன் பேர குழந்தையை கையில் தூக்கி கொண்டு இங்கே வந்து அவர்களுடன் சேர்ந்து விளையாடும் அளவிற்கு அவர்களும் வர வேண்டும். அப்படி இந்த இல்லங்கள் வளர வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஆதீனத்தின் குருபரம்பரை நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றது. ஆலமரத்தை சின்னமாக கொண்டு தட்சிணாமூர்த்தியை நாம் வழிபடுகின்ற நாம் ஒரு மரம் காட்டுகின்ற தன் மூதாதையர்களுக்கு காட்டுகின்ற அந்த அன்பை கூட நாம் காட்டுவதற்கு தயாராக இல்லாமல் போனால் என்ன செய்வது என்கின்ற ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்து, ஆனால் கைவிடப்பட்ட பெரியோர்கள் இருக்கின்ற அந்த நடைமுறை சிக்கலை நாம் மனதில் நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட இல்லங்கள் உருவாகின்றன. எதிர்காலத்தில் இந்த இல்லங்கள் உள்ளபடியே இல்லங்களில் மகிழ்ச்சியை சேர்க்கக்கூடிய
மகிழ்ச்சி இல்லங்களாக வர வேண்டும் என்று குருவருளையும் திருவருளையும் அடியேன் வேண்டி, நீங்கள் இதை போன்று பல பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். ஆனால் பெரியோர்கள் இவர்கள் பேசும்போது கைவிடப்பட்ட அந்த பெரியோர்களோ அல்லது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை எதிர்நோக்குகின்ற அந்த பெரியோர்களோ சரியான புரிதலுடன் சைவம் என்ன சொல்லுகின்றது என்றால், மரணமிலா பெருவாழ்வு என்று ஒரு நிலையை பேசுகின்றது. மரணமிலா பெருவாழ்வு என்ன என்று கேட்டால், சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லும் போது, இறைவனிடம் வேண்டும் போது எனக்கு பிறவியே வேண்டாம் என்று கேட்கின்றது. பிறவி எப்போது இல்லாமல் போகும்? மரணம் என்பது இல்லாமல் போனால்தான் பிறவி என்பது இல்லாமல் போகும். நாம் இறக்கவும் பிறக்கவும் இருக்கின்ற அந்த நிலையை நாம் கடந்து போவதற்கு வள்ளுவன் பேசுவான், இந்த உடல் என்பது ஒரு பறவை, உயிராகிய பறவை வந்து தங்கி செல்கின்ற கூடு என்று பேசுவான். நம் வீட்டில் நாம் எத்தனை காலம் வீட்டில் வசிக்கின்றோமோ அந்த வீட்டை விட்டு நாம் வெளியே வருவது போல, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றும் பேசி காட்டுவான். மரணம் என்பது என்ன என்பது கேட்டால், நீ நித்தம் அனுபவிக்கின்றாய். நீ தூங்குவதுதான் உனக்கு மரணம், நீ தூங்கி விழிப்பதுதான் உனக்கு பிறவி என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அப்படி மரணத்தை நாம் எளிமையாக அணுகுவதற்கு சைவ சித்தாந்தம் நமக்கு பல்வேறு நிலைகளை, தத்துவங்களை பேசி பக்குவப்படுத்துகின்றது. இந்த பொன்னமராவதி நகரில் நம் ஆதீனத்தின் சார்பாக சைவ சித்தாந்த வகுப்புகள் நிகழ்கின்றன. நமது அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஞானேஸ்வரி அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி நம்மை வந்து அணுகிய போது மிகுந்த பற்றோடும் அன்போடும் சைவ செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் செய்தியை நம் பெரியோர்கள் பதிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி இந்த உலகத்தில் இதுவரையில் நாம் கண்ட பொற்கால வாழ்வை தமிழ் மக்கள் தம் பெற்றோரை ஒருபோதும் போற்றாதவர்கள் அல்ல. அவர்களையும் போற்றி நம் வாழ்க்கையின் தர்மமே அப்படித்தான் இருக்கின்றது. மாணவ நிலையை பிரம்மச்சரியம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு கிரகஸ்தம் என்ற ஒரு நிலையை, திருமண நிலையை சொல்லுவார்கள். திருமணம் செய்து குழந்தைகளை பெற்ற பின்பு வானப்பிரஸ்தம் என்கின்ற ஒரு நிலை. இல்லறமாக இருந்தாலும் உடற்சேர்க்கை இல்லாமல் இறைவனை நினைந்து நாம் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறையை வானப்பிரஸ்தம் என்று சொல்கின்றார்கள். இந்த சந்நியாசம் என்பது திருமணம் செய்யாமல் சந்நியாசத்திற்கு வரக்கூடிய இந்த ஒரு முறை நம் முறை அன்று. இது புத்த சமண தாக்கத்தால் நமக்கு வந்தது. நாம் அவர்களை எதிர்கொள்வதற்காக இப்படிப்பட்ட நைஷ்டிக பிரம்மச்சரியத்தில் நாம் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களை எதிர்த்து அவர்களுடைய கொள்கைகளை, இறைவனுக்கு எதிரான கொள்கைகளை நாம் எதிர்த்து நிறுவ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரிகளும் வர வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் இங்கே திருமணம் இல்லாமல் காவி உடுத்திய துறவிகள் வரக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் சந்நியாச வாழ்க்கையை வாழத்தான் நம் தர்மம் போதிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் போது உங்களுக்கு தத்துவம் என்னவென்று தெரிய வரும், இந்த வாழ்க்கை என்னவென்று தெரிய வரும், உங்கள் உறவுகள் என்னவென்று தெரிய வரும். ஒருபோதும் உங்கள் பெரியவர்களை நீங்கள் கைவிட மாட்டீர்கள். இந்த போல இந்த கட்டிடங்களை மகிழ்ச்சிக்காகவும் எல்லோரது மகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்துகிறீர்கள். கைவிடப்பட்டவர்களை காப்பதற்காக அல்லாமல் இந்த மண்ணில் எல்லோரும் கூடி வாழ்கின்ற ஒரு நிலையை நீங்கள் வாழ வேண்டும். ஒரு ஆதீனத்தின் சார்பாக இப்படித்தான் நான் வாழ்த்த முடியும். இப்படிப்பட்ட கட்டிடங்கள் பெருகட்டும், கல்வி பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், ஆனால் கைவிடப்பட்டோர் பெருக வேண்டாம் என்று உங்களை வாழ்த்தி, இது மேலும் மேலும் நீங்கள் கல்விக்கும் உங்களது இல்ல மகிழ்ச்சிக்கும், நீங்கள் அருவியூர் வடக்கு வலகு நகரத்தார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கிளைகளை பெருக்கி இந்த உலகமெல்லாம் பரவி பொருள்களை சேர்த்து இந்த மக்களை எல்லாம் வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டி, மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதிர்த்த வேதியருக்கும் விண்பொருந்து தேவருக்கும் வீடு பேராய் நின்றானை பண்பொருந்த இசைவாடும் பழம் சேர் எம் அப்பனை கண்பொருந்து பொழுதத்தம் கைவிட நான் கடவேனோ என்று கேட்டு உங்களை எல்லாம் வாழ்த்தி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வெளியிட்டு அவையை வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள் 46 ஆண்டு காலம் என்னுடன் பழகிய எங்களுடைய வங்கியில் அவர் பயிற்சி அலுவலராக காரைக்குடியில் 1980 வந்தார். அதிலிருந்து சீஃப் மேனேஜராகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து இந்த பணிகளை முதல்ல கல்லம்பட்டி ஒரு ஊரில் சிவன் கோயிலை புதுப்பித்து அதற்காக இருந்தார். இரண்டாவதாக அந்த விழாவுக்கு என்னால் வர முடியவில்லை. இரண்டாவதாக இந்த அழைப்புகளை பார்த்தவுடன் அவருக்கு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நற்காரியங்களை பார்த்து மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னேன். அந்த வகையிலே அவர் பல நல்ல காரியங்களை தனிப்பட்ட முறையில் எடுத்து செய்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ஒட்டிய உறவினர்களுக்கும் நகரத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதீனம் அவர்கள் கூற்றுப்படி உடனே அவர் கூற்று நம்ம எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க, முதியோர்களை நீங்கள் முதியோர்கள் சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே எல்லாருடைய மூஞ்சிலையும் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சாமியுடைய ஆசீர்வாதத்தாலும் திருப்பாதம் பட்ட இடத்தில் ஒன்றாகி கண்டிப்பாக அவருடைய கூற்றுப்படி நிச்சயமாக இந்த அம்மணி இல்லம் மிக சிறப்பாக மிக எழுச்சியாக நடைபெறும் என்று சாமிக்கு இளைய சன்னிதானத்துக்கு அம்மணி இல்லத்தின் சார்பாக உறுதியை போகிறோம். அதே மாதிரி இவ்வளவு பொறுமையாக இந்த வெயிலையும் வந்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. டான்ஸ் கிளப், ரோட்டி கிளப், மாதர் சங்கம், அறிவு வடக்குநாத சங்கம், பொதுநல சங்கம், பத்திரிகை நிறுவனர், அதே மாதிரி டொனேஷன் கேட்டால் எல்லாமே நிறையா கொடுத்தீங்க. ஏதாவது பொருளாதார இந்த முறையில் நான் கஷ்டப்படாமல் செலவழிக்கணும். அண்ணே ஆர்டர் போட்டார், செஞ்சேன். அதுக்கு யாருமே நான் முகம் சுளிக்காமல் செஞ்சீங்க. சாமிக்கு முன்னாடி நான் பெருமையாக சொல்கிறேன். நமக்கு சமூகம், அதாவது நான் தப்பாக சொல்லலை, நம்ம சமூகம் கண்டிப்பாக பெரிய சமூகமாக எல்லா சமூகத்திற்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஆதரவாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியுடன் தொடரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு செய்தி மட்டும், அது நிறைய பேச்ச சொல்ல நடந்துட்டேன், ஒரு மன்னிப்பு. அத்தான் நான் அசால்ட்டாக 4 கோடி அடிச்சு விட்டாருன்னு சொன்னேன். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அம்மணி இல்லத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அவர் கொடுத்த 25 லட்சம் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் சண்முகவல்லி தேனா கண்ணன் கொஞ்சம் மேடைக்கு வாங்க, அவரை அறிமுகப்படுத்தியே ஆகணும்னா. சென்னை நம்மளுடைய சங்கத்தில் நாங்கள் அறங்காவலர்கள் சேர்க்க போகும் பொழுது அவருடைய கணவர் இறந்த நிலையில் அவர்கள் எங்கள் கடையில் மேனேஜராக இருந்தாப்புல கண்ணன் அவர்கள் காலமான பிறகு 2 வருடங்களில் அவர் வந்த பொழுது 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சென்னை சங்கத்தில் அறிவித்தது தான் எனக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. அது 1 கோடிக்கு சமம். அது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு என் பேச்சில் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்ய நினைக்கின்றேன். ஏனென்றால் பணம் வைத்திருப்பவர்களெல்லாம் பணக்காரர்களாக நீங்கள் கருத வேண்டாம். அதை சொன்னப்ப அண்ணே உங்கள் தம்பி உயிரோடு 5 லட்சம் கொடுக்க சொன்னேன்னு சொல்லிச்சு. அதாவது முடியாமல் 1 லட்சம் கொடுத்துச்சு. அந்த செய்தியை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், போகிறோம். இந்த மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம், அதாவது எனக்கே சங்கடமாக இருக்குது. அந்த சூழலிலும் அந்த 1 லட்சம் கொடுத்ததை நன்றியோடு கூறி மகாசன அவர்கள் சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டு நிருபர் ராஜா அவர்களுக்கு ஒரு உண்டு. வாங்க ராஜா. கண்ணன் 16 தவணை ரத்த தானம் செஞ்சிருக்காப்புல. அவருடைய கணவர் 16 முறை லைன்ஸ் கிளப் சார்பாக ரத்த தானம் செஞ்சிருக்காரு. ஜனகண மனதிநாயக ஜெய பாரத பாக பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உச்சல கங்கா हिमाचल यमुना गंगा उच्चल जल सिरंगा अब शुभ नामे जागे जब सुभाषिष मागे जागे जन गण मंगल भाग्य भाग्य पाद भाग्य विधारा जय 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 जय
வாழ்த்துக்கள்.